12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.8 முதல் கணக்கு பார்க்கலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 5 ஐ கேப் பிளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் பிளஸ் எஸ் பெருக்கல் 4 ஐ கேப் பிளஸ் 4 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் மற்றும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 8 ஐ கேப் பிளஸ் 4 ஜே கேப் பிளஸ் 5 கே கேப் பிளஸ் டி பெருக்கல் 7 ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் 3 கே கேப் ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என காண்பிக்க. மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு சமன்பாடுகளும் வெக்டார் அமைப்புல இருக்கு. அதாவது இதனுடைய பொது வடிவமானது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ்பி வெக்டார் மற்றும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் பிளஸ் டிடி வெக்டார் என்ற கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம். என்ற கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனையானது சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0. இதில் சி மற்றும் ஏ பி மற்றும் டியின் மதிப்புகளை எழுதிடலாம். ஏ வெக்டார் என்பது முதல் வெக்டாரில் இருக்கக்கூடிய புள்ளி 5 ஐ கேப் பிளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப். பி வெக்டார் ஆனது திசையிலையோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய வெக்டார் 4 ஐ கேப் பிளஸ் 4 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப். சி வெக்டார் ஆனது இரண்டாம் வெக்டாரில் இருக்கக்கூடிய புள்ளி 8 ஐ கேப் பிளஸ் 4 ஜே கேப் பிளஸ் 5 கே கேப். டி வெக்டார் என்பது இரண்டாம் வெக்டார் திசையிலையோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய வெக்டார் 7 ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் 3 கே கேப். முதல்ல என்ன கணக்கிடணும்னா சி மைனஸ் ஏ. சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எனும் பொழுது சி வெக்டாரின் மதிப்பு 8 ஐ பிளஸ் 4 ஜே பிளஸ் 5 கே மைனஸ் ஏ வெக்டார் என்பது 5 ஐ கேப் பிளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப். பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 8 ஐ பிளஸ் 4 ஜே பிளஸ் 5 கே மைனஸால் மதிப்புகளை பெருக்கும் பொழுது மைனஸ் 5 ஐ கேப் மைனஸ் 7 ஜே கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 கே கேப் ஆகும். 8 மைனஸ் 5 மதிப்பானது 3 ஐ கேப் 4 மைனஸ் 7 மதிப்பு மைனஸ் 3 ஜே கேப் 5 பிளஸ் 3 மதிப்பு 8 கே கேப். அடுத்து என்ன கணக்கிடணும்னா பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் கணக்கிடணும். பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அணிக்கோவை முறையில் கணக்கிடுவோம். ஐஜே கே. பி வெக்டாரின் மதிப்பானது 4 மைனஸ் 5. டி வெக்டார் என்பது இரண்டாவது வெக்டாரில் இருக்கக்கூடிய வெக்டார் மதிப்பு 7 1 3. மதிப்பு கணக்கிடலாம். அணிக்கோவையை சுருக்கி முதல் மதிப்பு ஐ கேப் எடுக்கிற ஐ கேபோட சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 12 1 பெருக்கல் மைனஸ் 5 மைனஸ் 5க்கு பிளஸ் 5ன்னு கொடுக்கலாம். இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுவோம். மைனஸ் ஜே கேபு. ஜே கேபின் சிற்றணிக்கோவை முதல் நிறை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 மைனஸ் 5 7 3 பெருக்கணும். 4 12 7 5 35 மைனஸ் 35க்கு பிளஸ் 35ன்னு கொடுக்கலாம். பிளஸ் கே கேப் பெருக்கல் முதல் நிறை மற்றும் மூன்றாம் நிரல் கேன்சல் ஆகிடும். 4 பெருக்கல் 1 4 7 4 28 பிளஸ் 28க்கு மைனஸ் 28ன்னு கொடுக்கலாம். 12 பிளஸ் 5 மதிப்பு 17 ஐ கேப் 35 பிளஸ் 2 இரண்டையும் கூட்டிட்டோம்னா 47 மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் 47 ஜே கேப் மைனஸ் 28 பிளஸ் 4 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 24 கே கேப். இனி இரண்டு மதிப்புகளையும் புள்ளி பெருக்கம் செய்யலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரின் மதிப்பானது 3 ஐ மைனஸ் 3 ஜே பிளஸ் 8 கே டாட் பி கிராஸ் டியின் மதிப்பு 17 ஐ மைனஸ் 47 ஜே மைனஸ் 24 கே. ஐ உறுப்போட ஐ உறுப்பு ஜே உடன் ஜே கே உறுப்போட கே உறுப்பு புள்ளி பெருக்கம் செய்வோம். 3 பெருக்கல் 17 பிளஸ் ஜேவின் கெழுவானது மைனஸ் 3 பெருக்கல் மைனஸ் 47. கே வெக்டாரின் கெழுவானது 8 பெருக்கல் மைனஸ் 24. 3 பெருக்கல் 17 மதிப்பு 51. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 பெருக்கல் 47 எனும் பொழுது 141 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24 பெருக்கல் 8 8 32 மீதம் 3 8 பெருக்கல் 2 16 பிளஸ் 2 192.
51 + 141 கூட்டும் பொழுது 192 - 192 மதிப்பு 0. எனவே கொடுக்கப்பட்டுள்ள கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என நிறுவிட்டோம். அடுத்து என்ன கணக்கிடணும்? இக்கோடுகள் அமைக்கும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. இப்போ தளத்தின் தேவையான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடானது r வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் ஈக்குவல் டு 0. ABCD இன் மதிப்புகளை பிரதியிடுவோம். அதாவது r வெக்டார் மைனஸ் a வெக்டாரின் மதிப்பு 5 i கேப் ப்ளஸ் 7 j கேப் மைனஸ் 3 k கேப் ஆகும். டாட் b கிராஸ் d இன் மதிப்பு கணக்கிட்டிருக்கிறோம், அதை பிரதியிடுவோம். 17 i கேப் மைனஸ் 47 j கேப் மைனஸ் 24 k கேப் ஆகும். இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக பெருக்கும் பொழுது r வெக்டார் டாட்டு 17i மைனஸ் 47j மைனஸ் 24k, ஒரு பிராக்கெட், இடையில மைனஸ் குறி, 5i ப்ளஸ் 7j மைனஸ் 3k டாட்டு 17i மைனஸ் 47j மைனஸ் 24k சமம் 0. முதல் மதிப்பு அப்படியே எழுதிடலாம். r வெக்டார் டாட் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k என்பது அப்படியே எழுதிடணும். அடுத்து புள்ளி பெருக்கம் செய்யலாம். இரண்டு மதிப்புகளையும் புள்ளி பெருக்கம் செய்யும் பொழுது i உறுப்புடன் i உறுப்பு, j உறுப்புடன் j உறுப்பு, k உறுப்புடன் k உறுப்பு பெருக்குவோமா? அப்போ 5 பெருக்கல் 17 ப்ளஸ் 7 பெருக்கல் மைனஸ் 47 ப்ளஸ் மைனஸ் 3 பெருக்கல் மைனஸ் 24 சமம் 0. முதல் மதிப்பு r வெக்டார் டாட் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k கேப் மைனஸ் 5 பெருக்கல் 17 மதிப்பு என்ன? 85. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 47ஐயும் 7ஐயும் பெருக்கும் பொழுது 7 49 மீதம் 4, 4 28 4 மதிப்பு 32 329. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் 24 72 சமம் 0. r வெக்டார் டாட் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k 25 85 ப்ளஸ் 72 80 ப்ளஸ் 70 150 150 5 ப்ளஸ் 2 மதிப்பு 152 157 157 329 கழிக்கும் பொழுது மதிப்பானது 172 மைனஸ் 172 கிடைக்கும். வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 172 சமம் 0. மாறிலி மதிப்பு வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா r வெக்டார் டாட் 17i கேப் மைனஸ் 47 j கேப் மைனஸ் 24k கேப் சமம் மைனஸ் 172 என்பது தேவையான துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.